ஹலோ யூஎஸ், நான் சந்தோஷ் எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் ஆன் ரோட்டில் எஸ்எம் ப்ரொமோட்டர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற லே அவுட்டில் தான் இருக்கும். அந்த லே அவுட்டோட அம்யூனிட்டிஸு அதை பற்றின டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம கூட இருக்கிற எம்டி சார் மிஸ்டர் சரண் சார் அவர்கிட்ட மேலும் டீட்டெயில்ஸு நம்ம கேட்டு தெரிஞ்சு போவாங்க. ஹாய் சந்தோஷ். ஹலோ சார். சார் இப்போ ப்ராஜெக்டை பற்றி சொன்னோம். இந்த ப்ராஜெக்டை பற்றி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்ன கனெக்டிவிட்டின்றதை கண்டிப்பாக நம்ம எஸ்எம் ப்ரொமோட்டர்ஸோட 40வது ப்ராஜெக்ட் வந்து யூனிவர்சல் சிட்டிங்கிறது திருப்போரூரில் ஆன் ரோடு நம்ம சைட்டு நமக்கு. ஸோ நம்ம சைட்டுக்கு நம்ம வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஓஎம்ஆர் ரோடில் திருப்போரூர் பஸ் ஸ்டாண்டும் திருப்போரூர் முருகன் கோயில் தாண்டோன்னா வர அந்த ரவுண்டானால லெஃப்ட் எடுத்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈசிஆர் போகிற பூஞ்சேரி ஜங்ஷன் போகிற வழியில் ஜேஎஸ் குளோபல் ஸ்கூலுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடு தான் நம்மளோட சைட் இருக்குது. சார் இப்போ கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே சொன்னீங்க சார். இப்போ இந்த சைட்டை பற்றியான விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம ரெண்டுமே டெவலப் பண்ணியிருந்தோம். ஆன் ரோடில் ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சோல்ட் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே. ஃபேஸ் 2 இப்போ நம்ம அக்டோபர் 11th and 12th வந்து கிராண்ட் லான்ச் பண்ணுற சந்தோஷம். இது மொத்தம் 1 ஏக்கர் 31 சென்ட். நம்ம 33 பிளாட் இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் லே அவுட்டுங்க. மொத்தம் பிளாட்ஸுங்கிறது 33. பிளாட்டோட சைஸஸ்ங்கிறது 775 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே பிளாட் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு எல்லா பிளாட்டுமே நம்ம அவைலபிள் இருக்குங்க. ஏன் கார்னர் பிளாட் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட்டில் எந்த ஒரு பிஎல்சி சார்ஜஸோ பெரிய பெரிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிடன் வேட்ஸோ நம்ம எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா இமிடியேட்டாக நம்ம கார்னர் பிளாட்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபேஸ் 1ல் பண்ண கஸ்டமர்ஸே கூட நமக்கு ஹை டிமாண்ட் இருக்குது சந்தோஷ். ஏன்னா நம்மளோட சர்வீஸுங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அந்த பர்ச்சேஸோட நம்ம டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு தெரியும், நம்ம கிட்டத்தட்ட 15 இயர்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஸ்கோப் ஆஃப் சர்வீஸுங்கிறது நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து அவங்க பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து பட்டா அவங்க பேரில் நேம் சேஞ்சஸ் பண்ணி ஃபியூச்சரில் ஃபென்சிங் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ரீசேல் பண்ணுறதுலேருந்து எல்லா ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால நமக்கு வந்து அக்ராஸ் ஆல் த சைட்ஸ் நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் வாங்கினவங்க ஹை டிமாண்ட் ப்ரெஷரைஸ் இருக்குது. ஸோ யாருமே டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஓஎம்ஆர் ரோட்டில் இந்த ஆன் ரோடில் திருப்போரூரில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ பிளாட்ஸ் கிடைக்குதுங்க. ஓகே சார், இது சைட்டை பற்றி நம்ம சொல்லிட்டீங்க. அம்யூனிட்டிஸ்ன்னு நம்ம என்னெல்லாம் சார் கொடுத்துருக்கோம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் கஸ்டமர்ஸ்க்காக சொல்லுங்கள். கண்டிப்பாக அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆச்சு இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் என்ட்ரன்ஸில் கேட்டு செக்யூரிட்டி இருக்காங்க. ஒய்டான பிளாக் டாப் ரோடு, அதாவது இந்த மெயின் ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு, கிராஸ் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட் ரோடும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அவனிட்ரிஸ் இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னு சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரீட் போர்ட்ஸும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்ஸுமே கொடுத்துருக்கோம். இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த ஹாட்டான ப்ரைமான ஆன் ரோடில் நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே சார், இப்போ ஓஎம்ஆரில் சுற்றி ஏகப்பட்ட லே அவுட்ஸ் இருக்குது சார். ஆமாம், இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் நம்ம கிட்ட ஏன் பிளாட்ஸ் வாங்கணும், என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக கரெக்டான கேள்வி சந்தோஷ். ஏன்னா ஓஎம்ஆர் ரோடோட பொறுத்த போல வந்து நல்ல ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லேயே டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. ஃபியூச்சரில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து மெயினாக கேட்டிங்கன்னா, நம்ம சைட் அமைஞ்சிருக்க இந்த ஏரியாங்கிறது மாமல்லபுரம் சேட்டலைட் டவுன் சிட்டியில் இது அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 10-15 வில்லேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் எடுத்து அதை சேட்டலைட் டவுன்ஷிப்பாக சிஎம்டிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம அந்த மகாலிபுரமில் ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வருது. கரெக்டுங்களா சந்தோஷம்? ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மகாலிபுரம் சரௌண்டிங் எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அம்யூனிட்டிஸுங்கிறது அந்த ஹை ஸ்டாண்டர்டாக வரணும். ஒரு ஃபாரினர் வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆல் ஓவர் இந்தியா வந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால அந்த ரோடு ப்ளஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர்னு சொல்லி எல்லாமே அந்த அம்யூனிட்டிஸ். இப்போ நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எடுத்தாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான் உங்களுக்கு சேட்டலைட் சிட்டி இருக்கும். அப்படி நம்ம அதுக்கான இதுலேயும் நம்மளுடைய ஸ்கோப் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூச்சர் க்ரோத்து ஏன் வாங்கணுங்கிறதுக்கு யோசிக்கிற பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே மகாலிபுரத்துக்கு ஒரு பெரிய ரோடு வருது. ஸோ அந்த ஒர்க்கும் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகி ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்னும் ஃபியூ மந்த்ஸில் பெரிய ப்ராஜெக்ட்டுமே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை சந்தோஷ், அது இல்லாமல் ஒரு பைபாஸ் ரோடும் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சு ஒர்க்கு போயிட்டுருக்கு. எங்கேருந்துன்னு கேட்குறீங்க, அது எங்கேருந்துன்னா மதுராந்தகம் கருங்குழியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைபாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. அதோட ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா என்னென்னா சதர்ன் சைட்லேருந்து, அதாவது மதுரை, திருச்சி, நமக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து வர வண்டிகள் எல்லாமே இப்போ சிட்டிக்கு போகணுன்னா பேசிக்காக எல்லாருமே கம்பல்சரி செங்கல்பட்டு தாண்டி இந்த பெருங்குளத்தூர் டிராஃபிக்கை தாண்டி தான் போக முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன நம்ம அறிவிச்சிருக்காங்கன்னா, யாரெல்லாம் வராங்களோ அந்த நம்ம மதுராந்தகம் கருங்குழியிலே ரைட் எடுத்தாங்கன்னா ஒரே ரோடு நமக்கு இங்கே வந்து இந்த பூஞ்சேரி நம்ம வந்து ஜங்ஷனுங்கிறது நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 5 minutes ட்ராவல் தான். அதுலேருந்து அப்படியே ஈஸியாக ரோட பிடிச்சி அவங்க சிட்டிக்குள்ள ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க்கு, இந்த டெவலப்மெண்ட்ஸு, மாமல்லபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப்பு, பெரியபுரல் ரோடுன்னு நம்ம சொல்கிறனால நிச்சயமாக நம்ம சைட்டில் யாரெல்லாம் வாங்குறாங்களோங்க அவங்களுக்கெல்லாம் 2-3 வருஷத்துல growthங்கிறது மறுக்க முடியாத ஒன்றா இருக்கும். growthங்கிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையை சுற்றி நிறைய சேட்டலைட் சிட்டி டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துலேயும் இல்லாமல் நம்ம இந்த பர்டிகுலராக இந்த திருப்பூர் லொக்கேஷனில் இதில் என்ன சார் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது?
கரெக்டான கேள்வி சந்தோஷ். சுற்றி நிறைய சேட்டலைட் டவுன்ஷிப் சென்னையிலே இருக்குது. ஏன் இந்த மகாபலிபுரம் சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து ஸ்பெஷாலிட்டின்னு கேட்குறீங்களே, கரெக்டான கேள்வி. ஏன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து இந்த பூஞ்சேரி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஜங்ஷனில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் அகாடமி ஸ்டேடியம் வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக கவர்மெண்ட் வந்து நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு எந்த அளவுக்கு வாட்டர் ரிசர்வர் வந்து வீரானூர் டேம் வந்து இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி இந்த சரௌண்டிங்கில் இந்த மகாபலிபுரம், திருப்பூர் இந்த சரௌண்டிங் பார்த்திங்கன்னா சிஎம்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த வயலூர் டேம்லேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸுங்கிறது எடுப்பாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆரத்தூர் நமக்கு சிப்காட்டாக இருக்கட்டும் சரி, இல்லை ஜப்பானீஸ் டவுன்ஷிப்போடைய ஒன்னப் ஐடி பார்க்காக இருக்கட்டும் சரி, எல்லாமே நமக்கு இங்கே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ க்ரோத்துங்கிறது எனார்மஸான க்ரோத்துங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க சொல்ல வருது நம்ம திருச்சேரியில, நாவலூர்ல அங்க மிஸ் பண்ண எல்லாருக்குமே இது எல்லாமே பக்காவா சூட் ஆகிற இடம். டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கனவு கண்டிருப்பாங்க, ட்ரீம் பண்ணியிருப்பாங்க, நாவலூர்ல வாங்கணும், சிறுசேரியில வாங்கணும், கிளம்பாக்கத்தில் வாங்கணும்னு. பட் அவங்களுக்கு எல்லாமே இப்போ அங்கே போய் வாங்கணும்னா 7,000 ரூபா, 8,000 ரூபா, 9,000 கம்மியாக ஸ்கொயர் ஃபீட் அங்கே இல்லை, போயிடுச்சு. கரெக்டுங்களா? பட் இங்கே நம்ம இப்போ கொடுத்துருக்க ப்ரைஸுங்கிறது ஓஎம்ஆரில் ஆன் ரோடில் நம்ம 23 lakhs வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸுங்கிறது நிச்சயமா யாராலும் கொடுக்க முடியாத ப்ரைஸ் வந்து. கண்டிப்பா சார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறவங்களுக்கு இது எல்லாமே சொன்னீங்க. கரெக்ட். இப்போ உடனே வீடு கட்டி உடனே வரணும் அப்படின்றவங்களுக்கு அவங்க ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ்லாம் எங்க இருக்குன்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னு பாரதி வித்யாலயா ஸ்கூல் இருக்கு, அறுபடை வீடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஸ்ரீவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஏன் நம்ம இந்த ஜேஎஸ் குளோபல் ஸ்கூல் நம்ம வந்து சைட்டுக்கு எக்ஸாக்டா அப்படியே வந்து ஃப்ரெண்டில் தான் நம்ம சைடு இது இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அது இல்லாமல் காலேஜஸ்ன்னு எடுத்திங்கன்னா நம்ம இந்த ஓஎம்ஆரோடும் சரி, வண்டலூர் கிளம்பாக்கரோடும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 இன்ஜினியரிங் காலேஜஸ், நர்சிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே நம்ம சைட்டுக்கு சரௌண்டிங்கில் இருக்குது. அதுதான் எஜுகேஷனல் காரிடார். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே விநாயகா மிஷன் யூனிவர்சிட்டி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ராவலில் சிவநாடர் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து சிவநாடர் யூனிவர்சிட்டிலலாம் இடம் கிடைக்காதா, நம்ம அதில் வந்து ஒரு சீட் வாங்கினா நம்ம வந்து பையன் வந்து ஒரு பெரிய ஒரு பிளேஸ்மெண்ட்லேயோ இதுலேயோ போவோம்னு ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சிவநாடர் யூனிவர்சிட்டியும் நமக்கு வந்து சைட்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம வந்து ஒர்க் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா சிறுசேரி, சிப்காட்டு ப்ளஸ் வந்து இந்த ஓஎம்ஆர் ரோடில் இருக்க கம்பெனிஸ்னு எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஒரு 15 to 20 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி இங்கே ஆலத்தூர் சிப்காட்டு, ஜப்பானீஸ் டவுன்ஷிப்பான ஒன்னப் சென்னைன்னு சொல்லிட்டு அதுலேயுமே உங்களுக்கு தெரியும் கவாஸ்கி, யமஹான்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம சைட்டை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கனால இங்கேருந்து நம்ம வந்து இடம் வாங்கி வீடு கட்டவங்க எல்லாமே இந்த ஒர்க் பிளேஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு பக்கமாக இருக்கும். ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எல்லாமே நியர்பை தான் சொல்கிறேன். ரொம்ப சுற்றி எல்லாமே இருக்குது. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு, முருகன் கோயில்னு எல்லாமே இங்கே சரௌண்டிங்கில் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து சப்போஸ் வந்து செங்கல்பட்டுக்கு போகணுன்னா செங்கல்பட்டு திருப்பூர் ரோட எடுத்தால் கரெக்டாக 25 to 30 minutes ரீச் ஆகலாம். இங்கேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஎம்ஆர் ரோட வந்து மத்திய கிளாஸோ அடையார் போனால் கூட ஒரு 1/2 hour to 45 minutes போகலாம். ப்ளஸ் நமக்கு வந்து வண்டலூர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, ப்ளஸ் இந்த சைடு வந்து நம்ம பூஞ்சேரி போயிட்டு நம்ம ஈசிஆர் போனால் மகாபலிபுரம், பாண்டிச்சேரின்னு எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி. இது ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸ் மாதிரி இருக்கும் இந்த சரௌண்டிங்கில். ஆமாம் சார். இங்கே மெயினானதே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பஸ் ரெகுலராக ஃபுல்லாகவே பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு நமக்கு. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டல்னு எடுத்திங்கன்னா நமக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ்னு எல்லாமே நம்ம சரௌண்டிங்கில் இருக்குது சந்தோஷ். ஸோ இடம் வாங்குறவங்க எல்லாருமே நிச்சயமாக உடனே வீடு கட்டலாம். நம்ம அதுக்கும் நம்ம என்னென்னா கஸ்டமைஸ்டு நம்ம ஃப்ளோர் பிளான் ஆப்ஷன்ஸும் கொடுத்து நம்ம அதுக்கான அந்த சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். நியர்பைலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் பிளாட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்கூல்ஸ்க்கு பக்கத்துலேயுமே ஃபுல்லாக வீடு இருக்குது, இந்த ஃப்ரெண்ட்லேயே வீடு இருக்குது. ஸோ வந்து யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கள நிச்சயமாக நம்ம சைட்டு சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ இதை பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இங்கே வாங்குறவங்களுக்கு பேங்க் லோன்ஸ்லாம் எந்தெந்த பேங்க்ல பண்ணி தரீங்க, எத்தனை % வரைக்கும் பண்ணி தரீங்க? கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா SBI, LIC, HDFC, டாடா கேபிட்டல், ஐடிபிஐன்னு எல்லாத்துலேயுமே நம்ம ஏபிஎஃப் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு 90% வரைக்குமே நம்மளால் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ண முடியும். அது அவங்களோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பிளாட்டோட பட்ஜெட்டுங்கிறது நம்ம 23 lakhs நம்ம வந்து ஸ்டார்டிங் சொல்லிட்டோம். ஸோ கையில் ஒரு 5லேருந்து 6 லட்ச ரூபா கையில் யாரெல்லாம் முன்பணம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களால பிளாட் வாங்க முடியும். மீதி ஃபுல்லாகவே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ ஏபிஎஃப் வாங்கி வச்சிருக்கீங்க, இதோட டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க முதல்ல வாங்குறது ஒரு இடத்தோட டாக்குமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. டாக்குமெண்டேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெஃபினட்டாக நம்ம கிறிஸ்டல் கிளியராக டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வருவோங்கிறது. அப்படி இந்த ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸுங்கிறது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நம்ம ஃபேஸ் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக தான் நம்ம ஃபேஸ் 2க்கு வந்திருக்கோங்க. ஸோ அதனால் 100% டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக தான் இருக்குது சந்தோஷ். கண்டிப்பாக சார். சார் இப்போ நம்ம லான்ச் பண்ண போகிற நம்மளோட யூனிவர்சல் சிட்டி என்ன ப்ரைஸுக்கு கொடுக்க போகிறோம்? ஏன்னா நம்ம ஒரு ஆஃபரோட தான் லான்ச் பண்ணோன்றது மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது என்ன ஆஃபர்ன்றதா நீங்களே சொல்லுங்கள்.
என்ன பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்களே சொல்றீங்க. கண்டிப்பாக சந்தோஷ். நம்ம ஒரு சைட்டை லான்ச் பண்ணுறோனாலே டெஃபினட்டாக ஆஃபர்ஸ்க்கு பஞ்சம் இருக்காது. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. அப்படி நம்ம இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது 3200லேருந்து 3500 வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிட்டு இருக்கு. நம்ம இந்த கிராண்ட் லான்ச் ஆன October 11th and 12th மட்டும் அந்த 2 டேஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் ஆஃபராக 2999 rupees பெர் ஸ்கொயர் ஃபீட்னு லான்ச் பண்ணுறோம். அதாவது 2999 ரூபா. இங்கே பிளாட்டோட ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 23 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் சந்தோஷ். இது யாராலையும் கொடுக்க முடியாத ப்ரைஸு. கஸ்டமர்ஸ் வந்து யாருனாலும் சரி இந்த சுற்றி சரௌண்டிங்ஸில் வந்து விசாரிச்சுட்டு கூட வந்து நம்மள புக் பண்ணிட்டோம். அது மாதிரி முக்கியமாக எல்லா ஃபேஸிங்குமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. கார்னர் பிளாட் கூட அவைலபிளாக இருக்குங்க. கார்னர் பிளாட்டுக்கு எந்த பிஎல்சி சார்ஜஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிடன் சார்ஜஸ்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃப்ளாட் ரேட் தான் போடுறோம். ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் அந்த October 11th and 12th மட்டும் தான் அந்த ஆஃபர். டெஃபினட்டாக இந்த 2 டேஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆஃபரு. ஸோ வந்து ஃப்ரெண்ட்லியும் இல்லை, முன்னும் இல்லை, பின்னும் இல்லை. அந்த 2 நாள் நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஃப்ரீயாக கேப் விசிட்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் 3 நம்பரை கால் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரீம் பிளாட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சார். தேங்க்யூ.